ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஸோ இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுடைய டீகம்ப்ரெசர் லீவரோ இல்லை கேபிளோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா பைக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், டூ கன்சிடர் ஹிட்டிங் த லைக் பட்டன் as well as the subscribe button. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரு ரைடுக்கு போகிறீங்க, இல்லை இங்கேருந்து பக்கத்துக்கு போயிட்டு பைக் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிள் கட் ஆகிடுச்சு, டீகம்ப்ரெசர் லீவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ இது எனக்கு தெரியும், பட் நிறைய பேருக்கு ஒரு சில டைமில் அந்த கிரிட்டிக்கலாக இருக்கிற டைமில் டக்குன்னு மைண்ட் ஒர்க் ஆகாது. அண்ட் இது எனக்கு தெரியும் அப்படின்றதுனால இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு சிம்பிள் விஷயந்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். இது ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நான் இந்த டீகம்ப்ரெசர் பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கார்டு லிங்க் தம்ப்நெயில் ரெஃபரன்ஸும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ டீகம்ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பிக் பிளாக் இன்ஜின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா சிசி அதிகம். கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் டீகம்ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீகம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் பர்டிகுலராக ஓல்டு பாயிண்ட் புல்லட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டீகம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆம்ப் மீட்டரில் நீடில் பார்த்துட்டு தான் அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் டீகம்ப்ரெசர் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பாக்கெட்டில் பென் இருக்கும், இல்லை டூல் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் இருக்கும், ஸ்பேனர், ஸ்க்ரூ ட்ரைவர், கனெக்டர், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டூல் பாக்ஸில் என்னென்ன கேரி பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. நான் என்னென்ன கேரி பண்ணுறேன், ஸோ அதை எதை வச்சு என்னென்ன எமர்ஜென்சியில் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டீகம்ப்ரெசர் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபப்ளி பாக்கெட்டில் பென் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர், கனெக்டர் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கனெக்டர். ஸோ இந்த கனெக்டரை வச்சு இது இருக்கு இல்லையா, இந்த டாப். ஸோ இன்ஜின் மோஸ்ட் ப்ராபப்ளி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த டாப்பில் வச்சு இப்படி டீகம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீகம்ப்ரெசர் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த லீவர் உடஞ்சிருங்க. இந்த லீவரும் ஸோ இருக்குல்லையே அந்த கேபிளும், இந்த கேபிள் நிறைய டைம் எனக்கே கட் ஆகிருக்கு. எனக்கு 2 தடவை கட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக வச்சுருந்த புல்லட்லேயும் கட் ஆகிருக்கு, இந்த புல்லட்லேயும் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் செல்ஃப் இருந்துச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு டீகம்ப்ரெசரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீகம்ப்ரெசர் கேபிள் பார்த்தீங்கன்னா 35 rupees வரும். இந்த கேபிள் மட்டும் 35 rupees வரும். இந்த லீவர் அது ஒரு 48 rupees வரும். ஸோ டோட்டலாக டீகம்ப்ரெசர் கேபிள், லீவர் செட்டு வாங்குறீங்க அப்படின்னா 350 rupees சம்திங் வரும். ஸோ இப்போ டீகம்ப்ரெசர் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். இக்னைஷன் ஆன். ஸோ இதை நீங்கள் பாக்கெட்டில் ஏதாவது பென் வச்சுருந்தா கூட அந்த பென்னு மூலயமா கூட பண்ணலாங்க. இது இருக்கு இல்லையா, இதை டாப்பில் இருந்து இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணிங்கனாலே டீகம்ப்ரெஸ் ஆகும். ஸோ டாப்பில் இருந்து இந்த டீகம்ப்ரெசர் இப்படி அழுத்துனா என்ன ஆக்ஷன் நடக்குமோ அதுதான் நம்ம இங்கே கனெக்டர் வச்சு புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் டீகம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்வை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு கிக் விட்டிங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க இப்படின்னு பண்ணி பார்க்கலாம். Decompress, start. நாட் ஒன்லி திஸ் எமர்ஜென்சி கேஸ், பைக்கில் எந்த வித ப்ராப்ளமாக இருந்தாலும் பேனிக் ஆகாமல் இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்பராக யோசிக்க முடியும். அப்படி ப்ராப்பராக யோசித்தா தான் பைக்கில் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஏர்லி மார்னிங்கே கால் பண்ணி இது மாதிரி கேபிள் கட் ஆகிடுச்சு ப்ரோ, பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ த சேம் ட்ரிக் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி கனெக்டர் கூட இல்லை, பாக்கெட்டில் இருந்த பென்னை வச்சே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். See you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you. Bye. Take care. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.